4 நாட்களுக்கு முன்பு திருச்சியில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அங்கேயாவது மோடி பெரியார் போட்டோ தான் எடுத்தாங்க, இங்க எடப்பாடி பழனிசாமி போட்டோ எடுத்தாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு இன்னைக்கு அதிமுக. நான் சொல்றேன், நிச்சயம் தேர்தல் முடிஞ்சோடனே அதிமுக இருக்கக்கூடிய அண்ணா பேரை எடுத்துக்கிட்டு அங்க அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சாலும் வச்சிருவாங்க. அதிமுக கொடியில் இருக்கக்கூடிய அண்ணாவுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு அங்க அமித்ஷாவுடைய போட்டோவோ மோடியுடைய போட்டோவும் வச்சாலும் வச்சிருவாங்க. இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. நாம அரசியல்ல முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு முரட்டுத்தனமான ஒரு அடிமையா ஒருத்தர் ஃபார்ம் ஆயிருக்காரு, அது திரு எடப்பாடி பழனிசாமி. ஜாடிக்கு ஏத்த மோடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு எடப்பாடி அடிமை எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் வச்சிருக்கிறார். நம்ம அவசரமா எங்கேயாவது வெளில போகணும்னா, நம்ம வீட்டுல கார் இல்ல பைக் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ராபிடோல புக் பண்ணுவோம், ஓலால புக் பண்ணி வர சொல்லி அவசரமா வா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது மாதிரி இன்னைக்கு பாஜக அதிமுக புக் பண்ணி வச்சு அவங்க அவசரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு பீகார் எடுத்துக்கோங்க. பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அங்க சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சது திரு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார். சில மாதங்கள் தான் ஆச்சு. இன்னைக்கு அவரை ஓலம் கட்டிட்டு இன்னைக்கு பீகார பாஜக கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு, அவரை எம்பி ஆக்கிட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் 10 முறை முதலமைச்சரானவர். 10 முறை முதலமைச்சரான திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு இந்த நிலைமைன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி ஊருக்கு போய் முதலமைச்சரானவர். இவரெல்லாம் ஊதி கொண்டு போயிடுவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க, அதிமுகவை பாஜக முழுங்கி துப்பிடும். அவ்வளவுதான் உன் நிலைமை. அப்படி பாதம் தாங்கி பழனிசாமி எல்லாம் திரு மோடி அவர்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கான அந்த தைரியம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான்.